நாங்கள் ஹிந்துஸ், அவங்க இஸ்லாமிக். பட் நாங்கள் அப்படி இது വரைக்கும் நினச்சதே இல்லை. என்னுடைய ഫാമിലി தான் എங்கள் ഫാമിലി தான். ഈ യാത്ര 3 തലമുറയുടെ മതത്തിനും ഭാഷയ്ക്കും അതീതമായി ഓർമ്മ പുതുക്കലിൻ്റെ കഥയാണ്. ഞങ്ങളുടെ ഹൈദരാബാദ് യാത്രക്കിടെ സ്വാമിയെ സ്നേഹാന്വേഷണം എന്ന നിലയ്ക്ക് ഒന്ന് വിളിച്ചതാണ്. യാത്രാവിവരം അറിഞ്ഞ സ്വാമി വീട്ടിൽ കയറാതെ പോകാൻ സമ്മതിക്കില്ല. പിന്നെ ഓരോ നിമിഷവും ഫോണിലൂടെ വഴി പറഞ്ഞു തന്ന് കാത്തു നിൽക്കുന്ന നിൽപ്പാണിത്. എരുമേലിയിലെ ഓരോ മുസ്ലിം കുടുംബത്തിൻ്റെയും തമിഴ്നാട് ഒരു ഹിന്ദു കുടുംബത്തിൻ്റെയും കഥയാണ്. ഇത്തരം ബന്ധങ്ങൾ കാത്തുസൂക്ഷിക്കുന്ന 100 കണക്കിന് കുടുംബങ്ങൾ എരുമേലിയിലുണ്ട്. അതിൽ ഒന്നാണിത്. തമിഴ്നാട്ടിൽ ദിണ്ടുക്കൽ ചിന്നാളപ്പെട്ടി പൂഞ്ചോല എന്ന നെയ്ത്തുകാരുടെ ഗ്രാമത്തിലാണ് ഉദയകുമാർ സ്വാമിയുടെ വീട്. ഇപ്പോൾ മകനോടൊപ്പം ബാംഗ്ലൂരിൽ താമസിക്കുന്നു. എങ്ങളുടെ റിലേഷൻഷിപ്പ് വിത്ത് പാടിക്കൽ ഹൗസ് ഫ്രം 1965 onwards with my father from 1975 onwards. 1975லேருந்து எங்களுடைய உறவு ஒரே ஃபேமிலி. வி ஆர் பாடிக்கல் ஹவுஸ். நாங்கள் எப்போவுமே நினைப்போம் எங்களுக்கு எருமேலியில் ஒரு ஃபேமிலி இருக்குது, எங்கள் சகோதரர்கள் என்னுடைய பிரதர்ஸ் எல்லாம் எருமேலியில் இருக்காங்கன்னு நாங்கள் நினைப்போம். மைதீன் ராவுத்தர் என்னுடைய அப்பாவோட ஃப்ரெண்டு. நான், சாகுல், முஸ்தஃபா, நாசர் இவங்க ஃப்ரெண்டு நான். எருமேலியில் இருக்கிறப்ப நைட் ஹால்ட் பண்ணுவோம். நைட்டு பஜனை நடக்கும். அப்போ பிஎம்மா ஜமீலா, 2 ஜமீலா, நாசர் ஜமீலா, சாகுல் ஜமீலா, இன்னொரு ஜமீலா எல்லாம் சேருவாங்க. முஸ்தஃபா ஒய்ஃபு, நசீபு, நோஃபல், அப்புறம் சைனி எல்லாம் இருப்பாங்க. ரோஷ்னா எல்லாம் இருப்பாங்க, நிறைய இருப்பாங்க. എല്ലാവരുടെയും ഭജന. അത് ബിയമാണ് ഫസ്റ്റ്. ഉദയകുമാർ സ്വാമിക്ക് പാടിക്കൽ കുടുംബത്തിലെ ജീവിച്ചിരിക്കുന്നവരും മരിച്ചുപോയവരെയും പേരെടുത്ത് വിളിക്കാൻ കഴിയുമെങ്കിൽ ആ ബന്ധം എത്ര വലുതാണ്. எல்லாம் பஜனை பண்ணுவோம். அப்புறம் நைட் ஹால் பண்ணுவோம். அவங்க எல்லாம் கப்பக்கிழங்கு வேக வச்சு கொடுப்பாங்க. நாங்கள் சப்பாத்தி, குருமா இதெல்லாம் வச்சு நாங்கள் கொடுப்போம். சம்டைம்ஸ் மீல்ஸ் இருக்கும். அப்புறம் ஏர்லி மார்னிங் 5 o'clock நான் பழையபடி கிளம்பி நாங்கள் சபரிமலை கிளம்பிடுவோம். நடந்து போவோம் எப்போவுமே. இது கிட்டத்தட்ட நான் மட்டுமே ஒரு 25-30 இயர்ஸ் அவங்க வீட்டில் தங்கியிருக்கேன். 25 to 30. அது அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது. சின்னாலப்பட்டிக்கு ஏற்கனவே எல்லோரும் வந்திருந்து ஒரு 2 days 3 days இருந்தாங்க. அண்ட் தென் அவங்க கொடைக்கானல்லாம் போயிருந்தாங்க. அந்த கப்பக்கிழங்கு நாசர் குக் பண்ணி கப்பக்கிழங்கு சிக்கனும் செஞ்சு கொடுத்ததை மறக்க முடியாது. அந்த சமயம் எனக்கு லெக்கு ஃப்ராக்சர் ஆகிருந்துச்சு. அப்போ நாசர் என் பக்கத்துலேயே இருந்த அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, நாங்கள் வச்சுருக்கோம், வெள்ளம் வச்சுருக்கோம். அப்போ அஜ்மல் சின்ன பையன், ஷிஃபானா சின்ன பிள்ளை. அப்போ எல்லாம் கைப்பிள்ளை எல்லாருமே இருந்தாங்க. ரொம்ப அதெல்லாம் மெமரபிள் டேஸ், மறக்க முடியாது. நாங்கள் ஹிந்துஸ், அவங்க இஸ்லாமிக். பட் நாங்கள் அப்படி இது வரைக்கும் நினச்சதே இல்லை. என்னுடைய ஃபேமிலி தான் எங்கள் ஃபேமிலி தான். சித்தப்பா தான் எல்லோரும் சித்தப்பா தான். ஈவன் சைனி என் அப்பா தான் விழிக்கும். மறக்க முடியாத ஃபேமிலி. இந்த ஜென்மத்தில் நாங்கள் கொடுத்து வச்சவங்க இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. கேரளாவில் இருக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப தைரியமாக போல்டாக கேரளாவுக்கு போவோம். ஏன்னா எங்கள் ஃபேமிலி அங்கே இருக்குது. எப்போ போனாலும் எங்களுக்கு அங்கே தாமசம், ரெசிடென்ஸ் இருக்குது. ஆமாம், எங்கள் ரெசிடென்ஸ் அங்கே இருக்குது. We have a very good houses there. முதல்ல ஒரே ஹவுஸ் தான் இருந்துச்சு, இப்போ many more houses there. அதனால் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாம் நாங்களும் நல்லா வளர்ந்துட்டோம், grown up. அதே மாதிரி அவங்களும் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கட்டும். ஐயப்பன் அருளில் எல்லாம் நல்லா இருக்கட்டும். മനുഷ്യർക്ക് ഒന്നിക്കുവാൻ മതവും ഭാഷയും ഒന്നും ഒരു തടസ്സമല്ല. ഒരു മനസ്സുണ്ടായാൽ മതി. തത്വമസി, അത് നീ തന്നെയാണ്. മലയ്ക്ക് പോകുന്ന ഓരോ അയ്യപ്പനും പ്രായ, വർഗ, വർണ്ണ തസ്തികകളില്ലാതെ പരസ്പരം വിളിക്കുന്ന പേരാണ് സ്വാമി. ഇത്തരമൊരു സന്ദേശം നൽകുന്ന ശബരിമലയുടെയും എരുമേലിയുടെയും സംസ്കാരത്തിൻ്റെ കഥ.